முன்னொரு காலத்தில் கேரளாவை சேர்ந்த பந்தள மகாராஜா குழந்தை இல்லாமல் மனம் வருந்தி சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தார். இதற்கிடையில் மகிஷி என்னும் அரக்கி தன் அண்ணன் மகிஷாசுரனை வதம் செய்த தேவர்களை பழிவாங்க நினைத்து தவமிருந்து பிரம்மதேவரிடம் சிவனுக்கும் பெருமாளுக்கும் பிறக்கும் குழந்தையால் மட்டுமே அழிவு நேர வேண்டும் என்னும் வரத்தை பெற்றாள். ஆணவத்தோடு அனைவரையும் அழிக்கத் தொடங்கினாள். மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அக்குழந்தையே ஐயப்பன். குழந்தை வரம் வேண்டிய பந்தள மகாராஜாவிற்கு கழுத்தில் மணியுடன் அக்குழந்தை ஆற்றங்கரையில் கிடைத்தது. இறைவன் கொடுத்த வரம் என்று அக்குழந்தை அரண்மனைக்கு எடுத்து சென்று மணிகண்டன் என பெயரிட்டான். பிறகு அரசிக்கு மற்றொரு குழந்தையும் பிறந்தது. இரு குழந்தைகளும் வளர்ந்த பிறகு அரசன் ஐயப்பனை அரசனாக்க முடிவு செய்தார். ஆனால் அரசிக்கோ தன் மகனை அரசாள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அதனால் தான் வயிற்று வலியால் அவதிப்படுவதாக கூறி புலிப்பால் கொண்டு வருமாறு ஐயப்பனிடம் கூறினாள். புலிப்பால் கொண்டு வர காட்டிற்கு சென்ற போது மகிஷி ஐயப்பனை வழிமறைத்தாள். வில்லாளி வீரனான ஐயப்பன் மகிஷியை வதம் செய்தார். வெற்றி வகை சுடி புலிமேல் வர அரசி ஐயப்பனிடம் மன்னிப்பு கேட்டார். பிறகு தவக்கோலத்தில் 18 படிகளுக்கு மேல் அமர்ந்தார் சுவாமி ஐயப்பன்.